980 மில்லிமீட்டர் நமக்கு ஆண்டோன்றுக்கு மழை பெய்யுது. 4000 டிஎம்சி நமக்கு கிடைக்குது. கர்நாடகால வெறும் 722 மில்லிமீட்டர் தான் மழை பெய்யுது. நமக்கு 980 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. காரணம் வெறும் 1500 டிஎம்சி தண்ணீரை நம்ம பயன்படுத்திட்டு மீதி 2800 கடல்ல கலக்க விட்டுறோம். எல்லா ஏரி குளங்களையும் தூர்வாரி பராமரிச்சு பாதுகாக்கிறோம். புதிதா நீர் கிதக்கணுங்க வெட்டுறோம். தமிழ்நாட்டில் 950 மில்லிமீட்டர் மழை வருஷத்துக்கு பெய்யுது. இது போதுமான மழை தான். நமக்கு நல்ல மழை பெய்யுது. ஆனா அந்த மழை தண்ணி எல்லாம் கடல்ல வீணா கலந்துடுது. இந்த மழை தண்ணியை 2 விதமா சேமிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த தடுப்பணைகள் கட்டலாம். பாலாறுல தடுப்பணைகள் கட்டலாம், காவிரி ஆறுல தடுப்பணைகள் கட்டலாம். அந்த காவிரிக்கு நான் சொன்னேன் 420 கிலோமீட்டர் ஓடுதுன்னு. 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணைகள் கட்டினால் கண்டிப்பாக இந்த தண்ணீரை கடல்ல போகாம நம்மளால சேமிக்க முடியும். நீங்க 420 கிலோமீட்டர்ல 10னா 42 தடுப்பணைகள் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 25-30 தடுப்பணைகள் கட்டினா கூட 20 டிஎம்சி தண்ணீரை நம்ம கடல்ல போகாம நம்மளே சேர்த்து வச்சுக்கலாம். அந்த 20 டிஎம்சி தண்ணீர் இருந்தா பாசன திட்டத்துக்கு உபயோகமாயிடும். கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல 35 பெரிய ஆறுகள் இருக்கு. அதுல 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினால் கடலில் கலக்கும் நீரை நம்ம வேஸ்ட் பண்ணாம அதை நம்ம சேமித்தாலே நம்ம 100 டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலே சேமித்து கொள்ளலாம். இதுக்கு அப்புறம் யாரையும் கேட்க தேவையில்லை. சட்டசபையில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சி எந்த கேள்வியுமே கேட்க முடியல. அந்த அளவுக்கு ஆளுங்கட்சிகள் எதிர்க்கட்சிகளை போட்டு அடித்து பந்தாடுற மாதிரி தான் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இந்த இடத்துல மக்களுக்கான விஷயங்களை யாராவது பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா அங்கே சௌமியா அன்புமணி அவர்கள் தவிர வேறு யாருமே பேசலை. அவங்க மட்டும்தான் மக்களுடைய உரிமையும் மக்களுடைய தேவைகளையும், உதாரணத்துக்கு இந்த காவிரி நீரை பற்றி அவங்க அவ்வளோ விஷயங்களை எடுத்து முன்வைக்கிறாங்க. இதையெல்லாம் அவங்க பேசும்போது நாம் பார்த்தா உண்மையிலேயே வெளியில் மேடைகளில் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுகிற அத்தனை விஷயங்களையும் அவங்க உள்ளே பேசுகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு வகையில் நமக்கு சந்தோஷமாக இருந்தாலும், ஏன் எதிர்க்கட்சிகள் இந்த ஆளுங்கட்சியை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்குறதில்ல. சமீபத்தில் கூட ஆளுங்கட்சி அமைச்சர் உள்ள மதத்தை கொண்டு வந்தார். இந்த மதம் எனக்கு அதை போதிக்குது, இந்த மதம் எனக்கு இதை போதிக்குது அப்படின்னு சொல்லி மதத்தை பரப்புற மாதிரியே இருந்தது அவருடைய செயல்கள்லாம். இதை கூட எதிர்க்கட்சியில் எந்த கேள்வியுமே கேட்கல. அவருக்கு சப்போர்ட்டாக தான் ஒரு அமைச்சர் பேசி எதிர்க்கட்சிக்காரங்களை அமைதிப்படுத்தினார். ஸோ இப்படி இருக்கும்போது சட்டசபைக்குள்ளே மக்களுக்கான விஷயங்களை பேசுகிற ஒரே ஒரு உறுப்பினர்னா உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சௌமியா அன்புமணி அவர்கள் மட்டும்தான். அது சீமானவர்களுடைய குரலாக நான் உள்ளே பார்க்குறேன்.